வாயை திறந்தா பொய் பேசுற, நேத்தொன்னு இன்னைக்கு ஒண்ணு உளறிட்டு இருக்கிற, கேனத்தனமா பேசுற, வரலாறுக்கும் உனக்கு அந்த அறிவே கிடையாது, நீ எல்லாம் ஒரு கட்சி நடத்துறியான்னு கேட்கணும். இல்ல அவரே ஒண்ணு சொல்றாரு, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து எங்களை விட கீழ்நிலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பார்ப்பன எதிர்ப்புங்கிற விஷயத்துல இவங்களை கோட்டை விட்டுட்டோம், இவங்களை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு பத்தி நிறைய விமர்சனம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம், இது சங்கிகளுடைய பிரச்சாரம். அப்போ முஸ்லீம்களை பற்றி அம்பேத்கர் சொன்னது என்னன்னு ஆனந்த் எழுத்து முன்னாடி தனியா புக்கே எழுதியிருக்காரு, அதை எப்படி டிஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு. இப்ப சங்கி செஞ்ச அந்த வேலையை இங்க முஸ்லீமை பத்தி சீமான் என்ன பேசினாரு கொஞ்சம் முன்னால, நபிகள் நாயகமே வந்து சொன்னாலும் அவங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுகவுக்கு தான் போடுவாங்க. 5 கடமைகள்ல 6வது கடமையா திமுகவுக்கு போடுறத வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகள், இதெல்லாம் பேசினாரா இல்லையா? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் 2 பேருமே சாத்தானின் பிள்ளைகள். இப்போ வந்து பெரியார் வந்து இஸ்லாமியர்களை சொல்லிட்டாரு, கிறிஸ்தவர்களை சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏன் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் அறிவு கிடையாதுன்னு வச்சுட்டு இருக்கிறாரா? நல்ல வேளை அவங்களுக்கு அறிவு இருக்குது. ஏங்க, இஸ்லாமிய தலைவர்கள் பலர் பெரியாரோடு நெருக்கமா இருந்திருக்காங்க. பெரியார் இஸ்லாமியர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பெண்கள் மீது வந்து ஒரு அடிமைத்தனத்தை திணிக்கக்கூடாது, இந்த பர்தா முறை இதெல்லாம் பற்றி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. டிஸ்பைட் தட், அதற்கிடையிலும் அவர் தங்களுக்காக நிற்கிறார் என்பதை வந்து உணர்ந்திருக்கிறாங்க. இன இழிவு நீங்க இஸ்லாமே மருந்து அப்படின்னு பேசியிருக்காரு. அதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும்.